ஒரு நிமிஷம். என்ன? உன் கோவத்தெல்லாம் நம்ம வீட்டோட வச்சுக்கோ. இது நல்ல காரியம் நடக்கிற இடம். இங்கே செல்வத்துக்கிட்டயோ மற்ற யாருக்கிட்டயோ மூஞ்ச கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காது. உன்னால இங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, பிரச்சனை பண்ணதா உங்க கூட கிளம்பி வந்த பாருங்க. பத்தியா இப்பவே எப்படி பேசுற? இதைத்தான் வேணான்னு சொல்றேன். என்ன கோவம் இருந்தாலும் வீட்டில் போய் என்கிட்ட காட்டு, நான் வாங்கிக்கிறேன். இங்க எதுவும் வேண்டாம். நான் ஒன்னும் இங்கேயும் தெரியாதவ கிடையாது. எங்க எப்ப எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அப்ப முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வச்சுக்கேன். போதுமா? அவங்களெல்லாம் வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்க. வா, நல்லா சாப்பிடுங்க. முத்தண்ண முத்தண்ண நல்லா இருக்கண்ணே. மீனா என் வைஃப். வணக்கம். வணக்கங்க. அவர் நிறைய சொல்லியிருக்காரு உங்களை பத்தி. ஃபங்க்ஷன்ல எப்படிமா நல்லபடியா போயிட்டு இருக்குதா? ஆமாண்ணே, நல்லபடியா போச்சுண்ணே. உங்களுக்கு தான் அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். மணி எதுக்கு இதெல்லாம்? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனே, சிறப்பா நடந்தா சந்தோஷம் தான். எங்க வா, அத நீங்களே போய் பாருங்கண்ணே. இரு வர. மிக்சிங்ல சரியா இருக்காப்பா? நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் அண்டாவில கலந்துட்டீங்க. அதெல்லாம் பக்காவா இருக்குது மாமா. எல்லாருக்கும் பத்துமா? பத்தலன்னா சொல்லு மாமா, வாங்கிடுவோம். சந்தோஷமா அடிங்க, என்ஜாய். செல்வா கலகிட்டப்பா. மாப்பிள நல்லா கவனிச்சிட்டேன் மாப்பிள. முத்து வந்துட்டியா? ஏன் செல்லம், அந்த மாமா ஊத்து, எல்லாரும் ஊத்து கூடு. முத்து வெல்கம் வெல்கம். பாட்டு எப்படி முத்து? அதெல்லாம் தனியா பாட்டில் வச்சு எத்தனை பேருக்கு ஊத்துறது? அதான் மொத்தமா அண்டால விட்டு கலக்கிட்டேன். சரி, நீ வந்து அடி வா. இல்லடா, எனக்கு வேணாம். டேய் இதே வேண்டாமா? டேய் இது சரக்குடா, ஜூஸ் இல்ல. அது இல்லடா, ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்கேயே வச்சு எப்படிடா? பார், ஃபங்க்ஷன் நடக்கும்போது தானே அடிக்க முடியும், அப்பதானே கொண்டாட்டமா இருக்கும். முத்து வா, முத்து நீனு வந்தாதானே ஜாலியா ஒரு கேலப்பா இருக்கும். வா முத்து வா, வா வந்து அடி.